சார் இவர் தான் சின்ன வயசு பாபா பார்த்துருக்கேன். சூப்பர் 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 பேர் என்ன அப்படின்னா லிங்கேஸ்வரன் அப்படின்னு. ஓ வெரி நைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஃபோட்டோ எடுக்கலையே அப்படின்னாரு. ஆமாம் சார் ஃபோட்டோ எடுக்கணும் சொன்னீங்கல்ல அப்படின்னா. ஆமாம் சார் ஃபோட்டோ எடுக்கல அப்படின்னு. சார் ரத்தம் இருக்குது எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். நல்லா போட ரெடி ரெடி அப்படின்னு அடிச்சு பிடிச்சி எடுத்ததை. அப்போல்லாம் வந்து நான் சிவாவுக்கு வந்து சேலரி கொடுத்து, அருண்ராஜாக்கெலாம் சேலரி கொடுத்து நான் ஒரு டைமில் இது பண்ணது உண்டு. அப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் சிவா எனக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. போய் அவர் என்ன சொன்னாருன்னு தெரியாது. பட் அதுக்கப்புறம் சிவா என்கிட்ட பேசவே இல்லை. அஞ்சலி நானும் வந்து அங்காடி தெருக்கு முன்னாடி இருந்தே ஃப்ரெண்டு. ஆப்போ ஃப்ரெண்டு. ஆடிப்போடி லெவலில் ஃப்ரெண்டு. எல்லாம் அஃபெக்ட் பண்ணிச்சு. அதில் எதை சொல்றீங்க? ஸ்கிரிப்ட் இல்ல, உள்ளுக்குள்ள நடந்த சில பாலிடிக்ஸ். ஷோ கரெக்டாக தானே முடிஞ்சது? ஷோ கரெக்டாக முடியல. ஒரு கொலாப்ஸ் தான் முடிஞ்சது. அதுக்கு பின்னாடி நிறைய பாலிடிக்ஸ் நடந்துச்சு. எல்லாத்தையும் நம்ம வந்து பொது வெளியில சொல்ல முடியாது. இப்போ ஒரு நாள் கேட்க ஆரம்பிச்சாரு. ஆமா நீ ஏன் டெய்லி வர அப்படின்னாரு. தினமும் எதுக்கு வர அப்படின்னாரு. சார் உங்களை ரொம்ப பிடிக்கும் சார், சும்மாலாம் வரக்கூடாது, வந்து உனக்கு வாய்ப்பு இருக்கும்போது அர்ச்சனைட்டர்ஸ் கால் பண்ணுவாங்க சரியா? ஓ அப்படின்னு வரு. அது என்ன பையில அப்படின்னாரு. சார் முறுக்கு பிஸ்கெட்ஸு எல்லாம் வித்துட்ருக்கேன் சார். அப்படியா கொண்டா ஆனால் முறுக்கு சீடை எல்லாம் வாங்குவார். நாளைக்கு வருவியா? நாளைக்கு வருவேன் சார். நாளைக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா காலைல விஜயன் உட்காந்துருக்காரு. என்னங்க விஜயன் உட்காந்துருக்காரு அப்படின்னா, அவர் படத்தில் அவர் உட்காராம யாரா உட்காருவாரு அப்படின்னு. அப்புறம் தான் பார்த்தா கில்லியாங்க இது, என் கில்லியா நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு அப்போ போய் நான் நடிச்ச ஒரு சீன். புகை தன்னாரு. நான் போயிட்டு கிட்ட போறேன், ஆட்டோ வர போயிடுமா அப்படின்னா, விஜயன் வாங்கி கொடு விஜயன் வாங்கி கொடுத்தாங்க. டைரி பாஸ் பண்ண விட்டாங்க. அப்புறம் கிட்ட அங்க இருந்து திரும்பினேன் அப்படின்னு கையை காமிச்சாரு. நான் தான் போக வேணான்னு சொன்னேன்ல. ஏற்கனவே ஒரு பெரிய கடப்பாரை வச்சு குத்து வாங்கியிருக்கேன். நீங்க குண்டூசி எல்லாம் வச்சு குத்துவாங்கல்ல, கடப்பாரை வச்சு குத்துவாங்கனால கொஞ்சம் கவனிச்சுதான் போறது. இதை பாருங்கப்பா அப்படி பாக்குற சார் ஸ்டைல நான் அங்கேயே நின்னுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. வணக்கம் பிளாக் பாண்டி ப்ரோ, வெல்கம் டு திரைக்கடல். அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள். திரைக்கடல் மூலியமாக உங்க எல்லாரையும் சந்திச்சதுல மட்டற்ற மகிழ்ச்சி. ஒரு சில புகைப்படங்கள் இருக்கு. நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் ஒரு லைன்ல இருந்து பண்ணணும்னு நினைச்சேன், ஆர்டர் படி போலாம் அப்படின்னு. பட் ஆனா வேண்டாமா, நீங்க செலக்ட் பண்ணுங்க, அதுல இருந்து வர்றத நீங்க ஒரு ஸ்டோரி பேசலாம். கண்டிப்பா சார். நீங்க இது வந்து பெரிய பேக் ஸ்டோரி இருக்கு. இல்ல இது எப்படின்னா, நான் வந்து அப்போ வாய்ப்புகள் தேடி ஒரு கம்பெனியாக போயிட்டு இருக்கும்போது, இது தனுஷ் அண்ணன் இவங்கெல்லாம் பண்ணுறாங்கலாம் தெரியாது. நம்ம ரெகுலராக போகிற கம்பெனி. அப்போ வந்து செல்வராஜ் சார் ஆஃபீஸில் வந்து ஒரு நமச்சிவா பேர் அண்ணன் வந்தார். நடிக்கிறியான்னு கேட்டார். நான் சொன்னேன். அப்போ வந்து 150 ருபீஸ் சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது வந்து எப்படின்னா, இந்த ஸ்கூல் பாய்ஸில் ஒரு கேரக்டர். அது என்னதுக்காக கூப்பிட்டாங்கன்னு தெரியாது. அப்போ வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து சொல்கிறேன், அப்போ அந்த மாதிரி கூப்பிட்றாங்க, டே 150 ரூபா சம்பளத்துலாம் போகிற கேரக்டருக்காரா, ஜூனியர் ஆர்டிஸ்ட் சம்பளமாக இருக்கும், போனால் கேரக்டர் போ, அதில் கம்மியாக கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திருப்பி வந்து சொல்லிட்டேன், இந்த மாதிரி அப்பா வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறமா பார்த்தா இந்த படம் பெரிய ஹிட்டு. அப்பாட்ட சொல்கிறேன்ப்பா இந்த படத்துக்கு தான் போட்டேன், இதைத்தான் சொன்னியா, போயிருக்கலாம் மேடம், இப்பா சும்மா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட ஒரு சின்ன ஒரு இது நடந்துச்சு. நான் எப்படின்னா, எது நடந்தாலும் எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதுதான் அந்த காலகட்டங்களில் அப்படி தான் இருந்தது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அது எனக்கு சரியாக இருக்கும்ன்றது என்னுடைய இது. அதனால் எனக்கு அப்புறம் தனுஷ் அண்ணனை வந்து நான் வந்து தேவதை கண்டனப்போ நான் போய் மீட் பண்ணேன், பேசி ஒரு பண்ணீங்கல்ல. ஆமாம், தேவதை கண்டனில் நான் வந்து எப்படின்னா, அந்த கருணாசன் ட்ரூப்பில் ஒரு ஆளாக இருந்தேன். அப்போ தனுஷ் அண்ணன்ட்டு பேசக்கூடிய டைம், அந்த ஆட்டோக்காரர் கேரக்டர் ட்ரேட் சென்டரில் வந்து அந்த ஷூட் போயிட்டு இருந்தது. தனுஷ் அண்ணன் மேலே இருந்து குதிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். செத்து போயிடுவேன் என்னடி அப்படின்னு சொல்லி செத்து போகிற மாதிரி இருக்கும். அதில் அந்த அந்த பில்டப் பண்ணுவோம். அப்போ கீழே ஆர்கெஸ்ட்ராஸ்லாம் நடந்து இருக்கும். அப்போ வந்து தனுஷன் கூட கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கேரவனில் பேசி, அப்போ நான் வந்து ரஜினி சாருடைய ஃபோட்டோலாம் காமிச்சேன். பாபாவில் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் கட் ஆகிடுச்சு. நான் பார்த்தாரு, அப்படியே பார்த்துட்டே இருந்தார். நல்லா நோட் பண்ணி பேசினாரு. கண்டிப்பாக பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், அண்ணே இந்த மாதிரி துளுவ கூட வந்தேனே இந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியா பெரிய விஷயம், ஒன்று வந்து பண்ணிருக்கலாமே அப்படின்னாரு. எனக்கு தெரியலண்ணே, அப்போல்லாம் என்ன நம்ம எங்கள் அப்பா சொல்ல வச்சு பண்ணேன் அப்படின்னா. அந்த தேவதை கண்டனப்பா அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அப்போ இல்லை, அப்போ தான் சொன்னேன் இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாங்க. அப்பா சொன்னனால நான் அதை கேட்டு பண்ணுறமே ஆயிடுச்சு
அப்படி சொன்னேன். அப்புறம் இடையில 2-3 ஃபங்க்ஷனில் பார்த்து சிரிச்சாரு. இப்போ என்னுடைய மியூசிக் கம்போசிங்கில் வந்து அவரை பாட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓ ஒரு சூப்பர். படம் இப்போ நான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறேன். அதுக்காக அவரை பாட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். 2-3 வாட்டி சுப்பிரமணிய சிவான மூலம் பேசியிருக்கோம். இப்போ நேரில் ஒரு வாட்டி சந்திச்சிட்டேன்னா கேட்டுருவேன். ஆப்டான சாங் அவர் பாடினாருன்னா காட்டும். ரைட். அந்த படம் பண்ணியிருந்தா பெரிய ஜம்ப் இருந்திருக்கும் இண்டஸ்ட்ரியில ஃபீல்டுக்குள்ள அப்படின்னு ஒரு டாக் இருந்தா அதை ஏத்துப்பீங்களா? அப்படி ஒரு கருத்து நான் சொன்னா இல்லை, கண்டிப்பா ஏத்துமாட்டேன். அப்படிலாம் சொல்லவே முடியாது. இது நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிடைச்சே தீரும். நான் அப்படிதான் நம்புறேன். இது நீங்க இன்னைக்கு ஏன்னா கட் பண்ணா இது வந்து கணக்காணும் காலங்களோட ஒரு இல்ல, அதுதான் இங்க பாருங்க, துள்ளுவதிலுமே கிடைக்கல அப்படின்னா கடவுள் ஒண்ணு கிடைக்கலன்னா இன்னொன்னு பெருசா கொடுப்பாரு. நீங்க அப்படிதான் யோசிச்சுக்கணும். நான் அப்படிதான் பாக்குறேன் என் லைஃப்ல. நான் இது வரைக்கும் நான் கடந்து வந்த பாதை அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஒண்ணு கிடைக்கலன்னு நான் வருத்தப்பட்டதே கிடையாது. ஏன்னா இதோட பெஸ்டா ஒண்ணு கொடுக்க போறாருன்னு நமக்கு தெரியும். புரியுது. சோ அந்த புரிதல் நமக்கு இருக்கு. அடுத்த படம் இது வந்து மறக்க முடியாத ஒரு புகைப்படம். சோ நிறைய கேள்வி எனக்கும் இருக்கு. சொல்லுங்க. நீங்க இதை பார்த்த உடனே என்ன தோணுதுன்னு சொல்லிருங்க. இல்ல, இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப எனக்கு ஸ்னேகாக்கா ரொம்ப பிடிக்கும். பேசிக்காவே அது அவங்க நடிப்பு ரொம்ப பிடிக்கும். அது அந்த படத்துலயும் நான் அந்த ரசிகனா இருந்தது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் தான். இந்த சீன் வந்து எப்படி சொல்றதுன்னா, படத்துல மேக்கப் போட்டு நடிச்சிருந்தது இது ஒண்ணுதான். ஆமா, அது ஓவர் மேக்கப். அது மேக்கப் இல்ல. ஆமா, ஓவர் மேக்கப். இல்ல, டைரக்டர் கிளியரா சொல்றாரு, அப்படியே என்ன இருக்கோ அதுதான் நடிக்க வைப்பாங்க. எப்பயுமே நாங்க மேக்கப் போட்டதே கிடையாது. அழுக போட்டாதான் கிளிசரின்ஸும் போடுவோம் தவிர மற்ற நேரங்கள் ஃபுல்லா மேக்கப் கிடையாது. இந்த ஒரே ஒரு சீக்வன்ஸ்க்கு மட்டும் தான் பாண்டி போடுப்பா மேக்கப் இப்படி நல்லா பல போட்டு வந்து நடிச்சது. அங்காடி தெரு ஒரு பெரிய பிரேக்ல உங்களுக்கு. அங்காடி தெரு தான் பிரேக். அங்காடி தெரு மாதிரி அடுத்தடுத்த படங்கள் வந்து நீர்ப்பறவை அதே மாதிரி பண்ணோம். நீர்ப்பறவை அந்த அளவுக்கு ஹிட் எதிர்பார்த்தோம். அதுக்கு ஈக்குவலான ஹிட் இல்ல. போட்டோல நான் கேட்க விரும்பினது என்னன்னா, இது ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட். பிளாக் பாண்டிக்கான ஃபேன் பாய் மூமெண்ட் ஏதாவது இருக்கா? யாரோடைய அது இந்த மாதிரியான ஒரு புகைப்படம்? எனக்கு அஜித் சார் கூட தான் ஆசை. எனக்கு வந்து அஜித் சார் கூட நான் போய் நடிக்கணும்னு ரொம்பவே முயற்சி பண்ணுவேன். இத்தனை வருஷத்துல நீங்க சொன்ன அந்த கருப்பு எல்லாம் அங்கதான் நடந்திருக்கு எனக்கு கேள்வி. ஏன்னா கருப்பா இருக்க இந்த படத்துல சார் கூட இன்னைக்கு கேரக்டர் இருக்காதுன்னு திருப்பி அந்த சார் இந்த வில்லேஜ் படம் பண்றாரு, விசுவாசம் பண்றாரு, இதுல ஏதாவது இருக்கான்னு போய் ட்ரை பண்ணுவேன். நிறைய அப்போ தொடர்ந்து சேத்து சிவா சார் தானே பண்ணிட்டு இருந்தாரு. போய் ட்ரை பண்ணும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே மிஸ் ஆயிட்டு இருக்கும். வீரம்ல அந்த கேரக்டர் கிடைக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணேன், அப்புக்குட்டி அந்த கேரக்டருக்காக. ஏன்னா அந்த படம் ஸ்கிரிப்ட் ஆகும் போதே நான் போய் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். அஜித் சார் கூட நடிக்கணும்ன்றது என்னோட பெரிய கனவு. அதனால மிஸ் ஆகுது. அது நம்ம கையில தெரியும். அதான் நம்ம கையிலேயே கிடையாது சார். வாய்ப்புகளை பொறுத்தளவு இது ஏன் கிடையாது? நாளைக்கு இதே அஜித் சார் படத்துக்கு நான் டைரக்ட் பண்ணலாம், இல்ல இதே அஜித் சார் படத்துக்கு நான் மியூசிக் பண்ணலாம், என்ன வேணா நடக்கலாம். சோ இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் வந்து அஜித் சார் போட்டோ தான் எடுத்திருக்கேன். அங்காடி திரு பண்ணும்போது சைட்ல ஏகன் போயிட்டு இருந்ததுல, ஏகன்ல கூப்பிட்டு பேசுவாரு. ஏகன்ல ஒரு நல்ல போட்டோ கிளிக் எங்களுக்கு கிடைச்சது. அதே மாதிரி அஜித் சார் கூட இருக்க எல்லாருமே என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க கூட இருக்காங்க. ஸோ ஆனால் அவருடைய ப்ரைவசியை எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ணிக்காத மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, அப்போ அஜித் சார் கூட ஃபோட்டோ எடுத்து நான் எதுவுமே சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா யாருமே அந்த லிமிட்டை தாண்டி வரமாட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் அவரை பத்தி. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வெல்கம் பண்ணாரா எப்படி? ஆமாமா தெரியும். நான் என்ன கணக்காணும் காலங்கள்ல அந்த இதெல்லாம் பார்த்துருக்காரு. நல்லா பண்ணிருக்கீங்க, ஸ்கூல் பண்ணீங்க தானே அப்படின்லாம் கேட்டாரு. ஆமா சார், விஜய் டிவி. ஆமா. நமக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, அது அவர்லாம் அப்படின்னா ஒரு ஒரு ப்ரெசியஸ் மூமெண்ட் தான் நமக்கு வந்து. அது விஜயண்ணன் கூட இருக்கும்போதும் அதே மாதிரி தான் இருக்கும். விஜயண்ணன் வந்து ரொம்பவே கேஷுவலா சரி பேசுவோம். ஸோ இதனால எனக்கு வந்து அது ஒரு ஆசை. இப்போ விஜயண்ணன் கூட நான் ஒரு 4 படம் பண்ணிட்டேன். ஸோ அதனால பிரச்சனை இல்லை, அது தெரியும் இது. அதனால இது வந்து அஜித் சார் கூட பண்ணணும்னு ரொம்ப நாள் இருக்கு. ஆமா, அதே மாதிரி ரஜினி சார் கூடயும் சின்ன வயசு ரஜினி சார் தான் பாபால என்னை செலக்ட் பண்ணனால அதுவும் பண்ணிட்டனால கமல் சார் கூடயும் அதே மாதிரி நடிக்கணும்னு ஆசை. இந்த 2 பேர் தான் எனக்கு பெரிய ஆசை சின்ன வயசுல இருந்து. ஆமா, இது வந்து எங்க அப்பா வந்து கமல் சார் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு. அதனால அவர் கூட நடிக்கணும்னு ஆசை. எங்க அப்பாவுடைய சில மொமெண்ட்டே எனக்குள்ள அது என்ன சொல்றது இன்ஸ்பயர் ஆயிருக்குன்னு சொல்லலாம். புரியுது. அடுத்ததாக சிவா, நண்பர் சிவா சிவகார்த்திகேயன் பத்தி சொல்லணும்னா, சிவா வந்து நானும் சிவாவும் வந்து பல ப்ரோக்ராம் ஒன்றா போயிருக்கோம். ஏன்னா விஜய் டிவியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு உள்ள சம்பளம் கொடுக்குறது கம்மியாக இருக்கும், வெளியில் சம்பாதிக்க வருவது ஜாஸ்தியாக இருக்கும். ஏதாவது அந்த ப்ரோக்ராமுக்குன்னு எங்களுக்கு ஒரு மினிமம் பேமெண்ட்டாக இருக்கும். பட் விஜய் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில் நிறைய ப்ரோக்ராம் பண்ண விட்டு காசு சம்பாதிக்க வைப்பாங்க ஒரு ஆர்டிஸ்ட்டை. ஸோ அது வந்து எங்களுக்கு எப்படின்னா அது பெரிய சப்போர்ட்டிவ் இன்கமாக இருக்கும். ஸோ அப்போ நானும் சிவாவும் ஒரே கேட்டகரி. சிவா வந்து அப்பா இழந்திருக்க மாதிரி எனக்கும் எங்கள் அப்பா இல்லாதனால 2 பேருமே ஒரு அட்டாச்மெண்ட்டு. நானும் அம்மா தங்கச்சி மேலே பயங்கர சென்டிமெண்ட்டு, சிவாவும் அம்மா தங்கச்சி மேலே பயங்கர அம்மா அக்கா மேலே பயங்கர சென்டிமெண்ட்டு.
ஸோ அதனால என்னன்னா நாங்கள் நிறைய டிராவல் பண்ணி போவோம், பேசுவோம். அப்போ அருண் ராஜா, காமராஜ் எல்லாருமே ஒரு கேங்காக தான் இருப்போம். அருண் வந்து வீட்டுக்கெலாம் வருவாப்புல, வந்து பாட்டு எழுதுறது, நாங்கள் சும்மா சும்மா இருக்கிற நேரத்தில் கம்போஸ்லாம் பண்ணுவோம். அப்போ அருண் வந்து பாட்டெல்லாம் எழுதுவாப்புல. ஸோ அப்போ வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருப்பேன். நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது சிவா வந்து என்னோட ப்ரோக்ராமுக்கு வர்றது, நானும் சிவாவும் ஒன்றா ஸ்டாண்டப் காமெடி பண்ணியிருக்கோம் ஒரே ஸ்டேஜில். ஓ, வெளிநாட்டுலயா? திருப்பூர்ல. ஆமா. அப்ப அந்த ப்ரோக்ராம் நான் கண்டக்ட் பண்ணது. அது இந்த சென்னை சங்கமம் சொல்லிட்டு ஒரு இது நடக்கும். அது எல்லா இடத்துலயும் நடக்கும்போது அது ஆமாமா. அந்த ப்ரோக்ராம் ஈவெண்ட் நான் வந்து திருப்பூர்ல நான் எடுத்து பண்ணேன். நான் நிறைய ஈவெண்ட் பண்ணிட்டு இருப்பேன் அப்போ. ஏன்னா அந்த கனா காணும் காலங்கள் ஃபிலிம்ல வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்ல சம்பாரிச்சது உண்டு. அது வந்து எனக்கு அப்போல்லாம் வந்து நான் சிவாவுக்கு வந்து சேலரி கொடுத்து, அதே மாதிரி அருண் ராஜாக்கெல்லாம் சேலரி கொடுத்து நான் ஒரு டைம்ல இது பண்ணது உண்டு. அப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல சிவா எனக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. அந்த மாதிரி ஒரு கிவ் அண்ட் டேக் தான். எப்ப என்னுடைய தங்கச்சி கல்யாணத்தை அப்போ வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. இடையில ஒரு மொமெண்ட் நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. அவர் ஒரு தடவை நீங்க ஒரு சிரமத்துல இருந்தப்ப 20,000 நான் எப்படி சொல்றதுன்னா, அது வந்து அவங்க மேனேஜர் விட்டு காசு கொடுத்து அனுப்பிச்சாரு. எனக்கு வந்து எப்படின்னா, நான் சிவா கிட்ட வந்து நான் இடையில நடிகர் சங்கத்தில் அப்பதான் மீட் பண்ணியிருக்கோம். மீட் பண்ணும்போது சிவா வந்துட்டு நான் பேசணும்னு சொல்றேன். ஏன்னா முன்னாடி பழக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு இதுல சிவா பேசணும்னு சொல்லும்போது பார்த்தா திடீர்னு மேனேஜர் வராப்புல, கையில காசு கொண்டு வந்து கொடுக்குறாப்புல. அது 20,000 அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்னல அப்படின்னு எங்க அம்மா என்ன சொன்னாங்க, தம்பி அவர் நடிக்கிற படத்துல வாய்ப்பு, ஏன்னா அவர் படங்கள் தான் ரிலீஸ் ஆகுது, வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்க, காசு வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு. நானும் அதான் சொன்னேன். என்னன்னா காசு இப்போ இந்த 20,000 நீங்க 50,000 கொடுத்தீங்கன்னா அது காலியாக போயிடும். இது வந்து எனக்கு தேவையில்லை பிரதர், நான் கை கால் நல்லா தான் இருக்கு, எனக்கு ஒரே உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்தது நான் வாங்கிக்கிறேன் பெட்ரு. பட் சிவாட்ட சொல்லுங்க, நான் பேசணும்னு சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த காசுல ஒரு 20 ரூபா மட்டும், தம்பி கொடுத்த வேணான்னு சொல்லக்கூடாது, எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 20 ரூபா மட்டும் கொடுங்கன்னு சொல்லி அதை வாங்கி வச்சிட்டாங்க. மிச்சத்தை தம்பிகிட்ட சொல்லுங்க, நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அவர் அடுத்து போய் அவர் என்ன சொன்னாருன்னு தெரியாது. பட் அதுக்கப்புறம் சிவா என்கிட்ட பேசவே இல்லை. அதுக்கப்புறத்துல இருந்து பேசவே இல்லை. எத்தனை வருஷம் ஆச்சு? இது ஒரு நடந்து ஒரு 3 வருஷம் மேல இருக்கும். 3 வருஷத்துக்கு. ஆமா. இன்னொன்னு ட்ரை பண்ணலையா? இல்ல, கால் 2 முன்னாடி பண்ணேன், ரெஸ்பாண்ட் பண்ணல. சரி, அது தொந்தரவா இருக்க கூடாதுன்னு விட்டுட்டீங்க. இல்ல, நான் அடுத்து ஒரு 2 வாட்டி பண்ணலாம் எப்படின்னா, ஒரு 3 வாட்டி ரெஸ்பாண்ட் பண்ணலனாலே அடுத்து யாருக்கும் பண்ண மாட்டேன். இது என்னுடைய நேச்சரு. அதனால நம்ம ஒரு பிரைவசி. ஆமா, அதுல நேர்ல சந்திச்சா அது அந்த மொமெண்ட் மாறும். என்னன்னா எப்பயுமே என்ன தெரியுமா, நம்ம ஃபோன்லயே நிறைய பேர் பேசுறத தவிர்த்துருவேன். ரியல் எமோஷன்ஸ் யார்ட்டையும் கன்வே பண்ண முடியாது. ஸோ நம்ம லைவ்ல பார்த்தா தான் அது உண்மையா இல்லையான்னு தெரியும். ஸோ இது ஒன்றும் இல்லை, இப்போ அவர் நல்ல பொசிஷன்ல இருக்காரு, சந்தோஷம். அதாவது எப்படின்னா, நமக்கு வந்து ஐயோ இவங்க போயிட்டாங்கன்னு எப்பயுமே நினைக்கிறது கிடையாது. நல்லபடியா இருக்காங்க, சந்தோஷம் தான் அது. ஸோ அருண் ராஜா பேசுறாரா? அருண் ராஜா எப்பயோ பேசுவாப்ல, பேசிட்டு அருண்ட்டையும் பேசுவேன் சம்டைம்ஸ். ஏன்னா அருண் ஏதாவது கேரக்டர் இருந்தால் சொல்ல வரணும் அப்படின்னு, இதுல எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு நான் சொல்றேன் அப்படின்னு அந்த மாதிரி. ரைட், ஓகே. அடுத்து அஞ்சலி நானும் வந்து அங்காடி தெருக்கு முன்னாடி இருந்தே ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு. வாடி போடி லெவலில் ஃப்ரெண்டு. வாடி போடா அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ நான் வந்து ஜெயந்தி மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டு. நாங்கள் நடிகர் சங்கத்துக்கு டான்ஸ் கிளாஸ் அங்காடி தெருக்கு முன்னாடியே சொல்கிறேன். அங்காடி தெருன்றது அப்புறம் தான். நான் வந்து கனாக்கானங்கால் பண்ணும்போது நான் வந்து டான்ஸ் கிளாஸ், ஜெயந்திகா கிளாஸ் டான்ஸ் ஸ்டூடெண்ட் நான். அதனால ரெகுலராக அஞ்சலி முன்னாடி ஆடிட்டு இருப்பா, நான் பின்னாடி ஆடிட்டு இருப்பேன். ஒழுங்கா ஆடி, உடனே பார்த்து ஆடிட்டு இருக்கேன். அதனால இருடா மூமெண்ட்டே வர மாட்டேது அப்படின்னு. ஸோ அப்போ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆர்யா, விஷால்லாம் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாம் ஒரு பெரிய பேட்ச், ஒரே இடத்துல தான் ஆடுவோம். அப்புறம் சோனு வருவான். சோனு ஆனானா அப்படியே மெரசலாயிடும், எல்லாருமே மிரண்டு போயிடுவாங்க. அவன் வருவான், 10 நிமிஷம் ஒரு மூமெண்ட், அதே மூமெண்டா அப்படி ஆடுவான், வளைச்சு ஆடுவான், அப்படியே சைலண்டா எல்லாரும் கொத்தாப்புல போயிடும். எல்லாருக்குமே அது சோனு ஆடுறது ரொம்ப ரசிக்கும். அங்க பாக்யராஜ் பையன் பிச்சு எடுத்துருவான், அதனால ரொம்ப ஒரு சந்தோஷம். அது சாந்தனு தான் சோனு. சாந்தனு தான் சோனு. எல்லாருமே இண்டஸ்ட்ரிக்கு தெரியும். சோனு வேற யாரும் நினைச்சிட்டே இல்ல, சாந்தனு பாக்யராஜ் சார் பையன். நாங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியில சோனு தான் கூப்பிடுவாங்க. அதனால அப்படிதான் நான் அதான் சொல்ல. பாக்யராஜ் சார் ஆடவே மாட்டாரு. யூனிக் ஸ்டெப்ஸ் அவருடைய நடிச்சேன் ஒரு படம் 3.6.9 நடிச்சேன். அந்த நினைவுகள் ரொம்ப சந்தோஷமான நினைவுகள். எனக்கு அவர் கூட நடிக்கணும்னு ஆசையா இருந்தது. கரெக்டா அதுவும் எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. தேங்க்யூ. அஞ்சலியில எனக்கு சில கேள்விகள் இருக்கு. சொல்லுங்க. அஞ்சலி ஒரு தடவை நீங்க வெளிநாட்டு ப்ரோக்ராம்ல பார்த்தப்ப போன் எடுக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு நீங்க பேசினதா சொல்லியிருந்தீங்க. ஆமா, அது வந்து என்னன்னா இப்ப நடிகர் சங்கம் முடிஞ்சிச்சா, சண்டை முடிஞ்சிச்சா, பேசுறீங்களா? இல்ல, அடுத்து அதே தான் பண்ணா. இப்பயும் பேசுறது இல்ல. இல்ல, அது என்னன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் எப்படி யோசிக்கிறேன்னா, பழைய நினைவுகள் எல்லாமே இவங்களுக்கு தெரியும். இவங்க கூட ஏன் டிராவல் ஆனு கூட யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் கூட இருந்தவங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா இவன்கிட்ட போனா பழைய நினைவுகள் வந்துருமோ. இப்ப கஷ்டப்படும் போது நமக்கு ஒரு இதுல கடந்து வந்திருப்போம்.
அவங்க கூட திருப்பி அவங்க சந்திக்காம இருக்கிறது இது என்ன சொல்றதுன்னா இது அரசியல்வாதி போக்குகள் தான் மைண்ட்ல தோணுது. அது திருப்பியும் சொல்லி பார்த்தோம். என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா இல்லை என்ன ஒரு விஷயம்னு கேட்கும்போது அது எதுவுமே சொல்ல அப்படிலாம் இல்லையே அப்படின்னா நான் ஏன்னா திருப்பி நாங்கள் இந்த படம் பண்ணோம், ஜெயம் ரவி அண்ணாவோட சகலகலா வல்லவன் பண்ணோம். அப்பதான் பேசிட்டு இருந்தேன், என்ன உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா இல்லையே அதெல்லாம் இல்லையே அப்படின்னு. ஸோ இன்னொன்று அவளோட ப்ரைவசி, நம்ம யாரோட பேசணும் பேசாதுன்ற. அப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கல, 2 முன்னாடி மெசேஜ் அனுப்பிச்சேன், அதுக்கு ரிப்ளை இல்லை. அப்படியே சரி ஓகே இதுவும் கடந்து போகும், அவ்வளோதான். அது இது சூப்பர் ஸ்டாரோட இது மறக்க முடியாத ஸ்டில். இது இப்பயும் பிளாக் பாண்டினா இந்த ஸ்டில் இந்த மொமெண்ட் எப்படின்னா ரஜினி சார் இந்த ரத்தத்தோட இருக்கும்போது யார் போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு 3 நாள் அந்த ஷூட்டிங் போச்சு. அந்த 3 நாள்ல ரஜினி சாரோடைய எல்லா சீக்வன்ஸும் எனக்கு எடுத்துட்டாங்க, ரஜினி சார் இல்லாம. ஏன்னா சின்ன வயசு பாபான் தான். அது வரைக்கும் நான் யூனிட்டுக்கு மட்டும் தான் தெரியும், சுரேஷ் கிருஷ்ணா சார் டீமுக்கு, மாலன் சாருக்கு இவங்களுக்கு மட்டும் தான் தெரியுமே தவிர சோட்டா கே நாயுடு சார் தான் கேமரா. கருணாசன் மாதிரி சின்ன வயசு, கவுண்டமணி அண்ணன் மாதிரி சின்ன வயசு, எல்லாருமே இருப்போம் அதுல. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா சீன்ஸ் எடுக்கிறாங்க, பாபா எப்படி கெட்டு போறாருன்ற மாதிரி சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, பீடி குடிக்கிறது, அவர் எப்படிலாம் சின்ன வயசுல பசங்க அட்ரா மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் அடிக்கும்போது ஏற்றுவாங்க. இப்படிலாம் போகும்போது அப்போ பேப்பர்ல ஒரு அறிக்கை மருத்துவர் ஐயா கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இவங்க படம்லாம் பார்த்தேன், பிரச்சனை வந்துச்சு, இவங்க படம்லாம் பார்த்தேன், சின்ன பசங்க எல்லாம் தம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்கன்னு அந்த சீனை தூக்கிட்டதாக எனக்கு சொன்னாங்க. எனக்கு தெரியாது தான், ஏன்னா வெளியில அவங்க வச்ச விமர்சனம் சின்ன பசங்க தம் அடிக்கிறாங்கன்னு, படத்திலேயே ஒரு சின்ன பையனை தம் அடிக்க வைக்கிற மாதிரி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அது போயிருக்கு, அது எனக்கு தெரியாது. நான் சத்யன் தட்டில் படத்துல வரும் கடைசி வரைக்கும் பாக்குறேன். டிக்கெட் 2 டிக்கெட் தான் கொடுத்தாங்க அப்ப. ஏன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின வாய்ப்பு, இது ரொம்ப போராடி அலைஞ்சு. அது எப்படி கிடைச்சிச்சு? ஒரு 14 பாபா கம்பெனி, நிறைய கம்பெனி இருக்கும், மேனேஜர் ஆஃபீஸ், ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ், அப்புறம் டைரக்டர் ஆஃபீஸ், ப்ரொடியூசர் ஆஃபீஸ், இப்படி இருந்து ஒரு 8 கம்பெனி இருக்கும். ரஜினி சாரோட ப்ரொடக்ஷன்? ஆமா, ரஜினி சார் ப்ரொடக்ஷன்ல விஜய் துரைன்னு சொல்லிட்டு அவர் மேனேஜர். அவரு இன்னொரு அவங்க ப்ரொடக்ஷன், அவர் ப்ரொடக்ஷன் தான் நினைக்கிறேன். அவருக்கு ரஜினி சார் ப்ரொடக்ஷன் தான் தெரியல, துரை சார் தான் இறந்து போனாங்களா ப்ரொடியூசர், அவர் தான் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் அவர் ப்ரொடக்ஷன், ஆமா அவருடைய ப்ரொடக்ஷன், சார் அவருக்காக பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல நான் போய் ட்ரை பண்றோம், எனக்கு தெரியவே இல்லை. கிளைமேக்ஸ் எல்லா ஆஃபீஸுக்கும் போயிட்டீங்க? எல்லா ஆஃபீஸ் போயிட்டேன். கடைசியில் சுரேஷ் கிருஷ்ணா சாருடைய மைத்துனர் ஒருத்தர் இருக்காரு, முரளி மூமெண்ட், எங்கள் அப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் டே என்னடா என்கிட்ட சொல்ல வேண்டியதாடா அப்படின்னா, இல்லைடா அவன் எல்லா இடத்துக்கும் போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், நீ ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லலாம். இப்போ சுரேஷ் சார் டேரக்டா, ஏன்னா டேரக்டர் பார்க்கவே முடியல அந்த டைமில். இப்போ சுரேஷ் சார் சொன்னேன், வீட்டில் சுரேஷ் சார் பார்த்துட்டு நல்லா இருக்கான், நம்ம செலக்ட் பண்ணுறதுல சார் தான் டேரக்டராக செலக்ட் பண்ணணும், அவருடைய இது கரெக்டாக. நான் அப்போ ஒல்லியாக இருப்பேன், சார் மாதிரியே தான் பட்டை வச்சிருப்பேன், அந்த ருத்ராட்சம் இருக்கும், இப்போ இருக்க மாதிரியே ருத்ராட்சம் இருக்கும். பிரசாத் ஸ்டுடியோவில் சக்திக்கு ஒரு சாங் போயிட்டு இருந்தது. அப்போ போகும்போது என்னை மாலன் சார், நான் டவுசர் போட்டு பேண்ட் போட்டு போயிருந்தேன். உடனே மாலன் சார் கூட இருக்கு, நம்ம ரெடி டவுசரை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டவுசரை மாற்றிட்டு உள்ளே கூட்டு போயிட்டாரு. நான் அப்போ பட்டை போட்டு அப்படியே ரஜினி சார் பார்க்கணுன்னாங்க, சல்லுன்னு போகிறேன். உள்ளே போனால் ரஜினி சார் ஒரு 1000 பேருக்கு மத்தியில் நடுவில் வச்சு ஒழிச்சிட்டு இருந்தாரு. உள்ளே போனோடனே பார்த்துட்டு கரெக்டாக பிரேக்கப்போ உள்ள நுழைச்சிட்டாங்க. சார் இவர் தான் சின்ன வயசு பாபாவுக்கு பார்த்துருக்க அப்படின்னு. சூப்பர் சூப்பர் சூப்பர், பேர் என்ன அப்படின்னா லிங்கேஸ்வரன் அப்படின்னு. ஓ வெரி நைஸ் வெரி நைஸ், ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவருக்கு சிவன் ரொம்ப இல்லை, நான் லிங்கேஸ்வரன் அது உடனே பிடிச்சி போச்சு அவருக்கு, ஏதோ சென்டிமெண்ட், அதெல்லாம் ஒரு மிராக்கல் தான். சூப்பராக இல்லை, நல்லா பண்ணுங்க, ஓகே சார் சார் சொல்லுங்க, ஓகே அப்படின்னு அடிச்சிட்டாரு. எனக்குன்னா செலக்ட் ஆகிட்டேனாலும் நம்ப முடியல, ஓடுறேன் சுபசாரை பார்த்தேப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஓடுறேன். அது நீங்க சொன்ன அந்த ஃபேன் பாய் மூமெண்ட்லாம் அதுல நடந்தது. அதுக்கப்புறம் அழுதேன் படத்துல இல்லைன்னு, ஏன்னா ஊர் ஃபுல்லா சொல்லிட்டேன் பாபால் நடிக்கிறேன்னு. நம்ம சினிமா கம்பெனிலாம் போகும்ல, அடுத்த என்னடா படம் பண்ற அப்படின்னு கேட்பாங்க, பாபால சின்ன வயசு ரஜினியா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கெத்தாவே எல்லாத்தையும். ஆக்சுவலா பாபா படம் ரிலீஸ் ஆகும்போது பாபாவே ஒரு பெரிய மித்தா இருந்தது. அந்த படத்தை பத்தி எந்த செய்தி வந்தாலும் பெரிய அளவுக்கு பேசு பொருளாகும். ஒரு படத்துக்கு தலைப்பு பஞ்ச் டைலாக் முதற்கொண்டு நீங்க சொல்லுங்கன்னு ரசிகர்கள்ட்ட கேட்டு வச்ச டைலாக். அதாவது ரொம்ப ரொம்ப ப்ரெசியஸ் மூமெண்ட். அதெல்லாம் சத்தியம்ல நடந்த மூமெண்ட்லாம் மேல ரஜினி சார் பார்த்துட்டு இருக்காரு, நாங்க கீழே இருக்கோம். விஐபி டிக்கெட் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க, ஒர்க்கர் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே. மொத்த ரசிகர்களும் சார் சத்தியத்தை குமிஞ்சு நிக்கிறாங்க, அதெல்லாம் மறக்க முடியாது. இதுக்கு நடுவுல கோபி சார்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் டிக்கெட் கொடுத்தாரு, அவன் சீனை கட் பண்ணீங்க இதையா கொடுங்கடா அப்படின்னாரு. என்னது
என்ன சொல்றீங்க? இல்ல இப்ப டிக்கெட் வாங்கிட்டு கிளம்ப போய் பாருங்க. உள்ள போய் பாக்குறேன், ஃபர்ஸ்ட் சீன் பாக்குறேன், ரோலிங்ல போய் எண்டு டேட்ல போய் நான் மட்டும் அழுதுட்டு இருக்கேன். வழக்கா கூட்டுறக்க வந்து ஏன் அழுகுற அப்படின்னு, இந்த படத்துல நடிச்சே இல்லையே அப்படி. சின்ன ஒரு 13 வயசு அந்த டைம்ல தான். அப்போ வந்து அப்புறம் அப்படியே சைக்கிளை மிதிச்சுட்டு வீட்டுக்கு அழுதுட்டே வரேன் சைதாப்பேட்டை வரைக்கும். சத்தியம்ல இருந்து எங்க அப்பா கேட்கறது ஏன்டா அழுதுட்டு வந்து அப்படின்னு. சீன் தூக்கிட்டாங்க. சரி விடு, இதெல்லாம் நடக்கிறதுதான். ரஜினி சார் இதை விட பெருசா அவனை கூப்பிட்டு கொடுப்பாரு, விடு, அவர் கூட நடிக்கிறமே வரும், கவலைப்படாத அப்படிலாம் சொல்லி தேத்துவாரு. ஸோ அது வந்து மறக்க முடியாத. அதுக்கு பிறகு மீட் பண்ணீங்களா? அதுக்கப்புறம் மலேசியால மீட் பண்ணோம். நான் சொன்னேன் சார், நான் இது பாபால சின்ன வயசு. அவ்வளவுதான். அது ரொம்ப ஞாபகம் இருக்காதுல்ல. புரியுது. நமக்கே இப்ப நம்மளுடைய லெவல்ல வந்து நிறைய மனிதர்களை சந்திக்கிறோம். திருப்பி அங்கேயா பார்த்தோம்னா அது அந்த அளவுக்கு இன்னும் அந்த அட்டாச்மெண்ட்ஸ் வரல. அது வரும், மேபி ஃபியூச்சர்ல வரட்டும். பட் இது வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இதுல நடந்த இந்த இன்சிடென்ட்ஸ் ரத்தத்துல எல்லாருமே யாருக்கும் தெரியாது யூனிட்ல. சோ வந்து ரஜினி சார் என்ன பண்ணிட்டாரு, சின்ன பாபா நீ வாங்க அப்படின்ட்டாரு எல்லாரும் முன்னாடியும். எல்லாரும் என்னைய பாக்குறாங்க, என்ன செக்யூரிட்டில எல்லாம் தடுத்துட்டு இருக்காங்க சார்கிட்ட போக கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் சின்ன பாப்பா வாங்க அப்படின்னு கிட்ட வந்தேன்னா, எப்படி நடிச்சீங்க, சூப்பரா இருந்துச்சா, நல்லா பண்ணீங்களா, வெரி குட் வெரி குட், சூப்பர், வெரி குட், கிரேட் கிரேட், நல்லா பண்ணுங்க, நீங்க போட்டோ எடுக்கலையே அப்படின்னாரு. ஆமா சார் போட்டோ எடுக்க சொன்னீங்கல்ல அப்படின்னா. ஆமா சார் போட்டோ எடுக்கல அப்படின்னு. சார் ரத்தம் இருக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நல்லா போட்டோ ரெடி ரெடி அப்படின்னு அடிச்சு பிடிச்சி எடுத்துட்டு எடுத்துட்டு அவர் ஸ்டில்ல வாங்குறதுக்குள்ள மாடு அந்த டைம்ல பாபா படத்துல உள்ள என்ன இருக்குன்றத வெளியில சொன்னாலே அதுக்கு பெரிய டிமாண்ட். அதாவது நான் கம்பெனி ஃபுல்லா சொல்லிடுவேன். சொல்லி முடிச்சோன்னே என்ன பண்ணா, அடுத்து எல்லாம் முறைக்க ஆரம்பிச்சாங்க. ஏண்டா இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது பொழப்பு போய் பார்க்க வேண்டியதானே, பாபா ஒருத்தனை இருக்கியா அப்படின்னு. சார் நடிச்சு சார் அப்படின்னு. ஒரு கம்பெனி நம்பவே இல்லை ஒரு டைரக்டர். அப்புறம் இந்த ஸ்டில்லாம் வாங்கிட்டு போய் பாருங்க நான் நடிச்சிருக்கேன்னு காமிச்சக்கப்ப தான் நம்பினாரு அந்த டைரக்டர்லாம். சரி சரி அப்படி கட் பண்ணிட்டாங்களா, அது வந்திருந்தா அது ஒரு பெரிய டேக் ஆஃப் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு ரெகக்னைஸ்டா இருக்கும். இன்னைக்கு இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னா அன்னைக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. ரைட். அடுத்து இது கனா காணும் காலங்கள். ஆமா, லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட். அதாவது ஒரு 95ல இருந்து பயணித்த 2005 வரைக்கும் அப்பா இழந்து நின்றுட்டு இருந்த டயத்துல நான் வந்து விஜய் டிவில தொடர்ந்து வாய்ப்புகள் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கனா காணும் காலங்கள்ல முதல்ல செலக்ட் ஆன டீம்ல நாங்க இருந்தோம். ஸோ நாங்க தான் வந்து ஒரு வருஷமாவே இந்த ப்ராஜெக்ட் நடக்கும் சொல்லி போயிட்டு இருந்தது. ஸோ அப்படி முயற்சி பண்ணி செகண்ட் இது ஆரம்பிக்கணும் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த டைரக்டர் போய் பார்த்து செலக்ட் ஆயாச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூவா பயணிச்சோம். ரீயூனியன் ஆனீங்களா பசங்க எல்லாரும்? அடுத்து இல்ல ரீயூனியன் ஆனல. ஏன்னா இப்ப ரமணகிரிவாசன் சொல்லிட்டு அவர் தான் இப்ப இந்த ஜவானுக்குலாம் ரைட்டர். அவர் தான் இதை ஃபர்ஸ்ட் லீட் பண்ணி அது இந்த சீரியல் வந்து உருவானதுக்கு காரணமே அவர் தான். அவரு வந்து சொல்லி அப்புறம் பிரபு ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு அவரை மீட் பண்ணி அப்புறம் ஓகே ஆகி ரொம்ப 24 மணி நேரத்துல 22 மணி நேரம் உழைப்போம் இந்த படத்துல. ஸோ ரொம்ப கடுமையா உழைச்சது. இந்த சீரியல் வந்து எங்களுடைய லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா இருந்தது. என்னுடைய சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே மாறுச்சு, ஃபினான்ஷியலா எல்லாமே. அதுதான் விஜய் டிவியோடைய ஒரு என்ன சொல்றது பிரஸ்டீஜ் சீரியல்ஸ். பல இளைஞர்களை சீரியல் பக்கம் தள்ளி விட்டதுல பெரும் உண்மைதான். அது வந்து என்னன்னா சீரியலே பார்க்காதவங்க எல்லாருமே சீரியல் பார்த்தாங்க. அதுதான் இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். அது அந்த மொமெண்ட் வந்து மறக்க முடியும். இன்னொன்று ஏன் அந்த ரீயூனியன் ஆகலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல நிறைய கசப்பான விஷயங்கள்லாம் எண்டில் நடந்துருச்சு. அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு தனிப்பட்ட முறையில இப்போ நடிகர்களுக்காகவும் சரி பேக் எண்ட்ல பண்ண மிஸ்டேக் வந்து எங்களை எல்லாம் அஃபெக்ட் பண்ணுச்சு. அதுல எதை சொல்றீங்க? ஸ்கிரிப்ட் இல்ல, உள்ளுக்குள்ள நடந்த சில பாலிடிக்ஸ். ஷோ கரெக்டா தானே முடிஞ்சது இல்லையா? ஷோ கரெக்டா முடியல, ஒரு கொலாப்ஸ் தான் முடிஞ்சது. அதுக்கு பின்னாடி நிறைய பாலிடிக்ஸ் நடந்துச்சு. எல்லாத்தையும் நம்ம வந்து பொது வெளியில சொல்ல முடியாது. புரியுது. வலி உள்ளுக்குள்ள இருக்கு, ஓப்பன் பண்ணி தான் காட்ட முடியும். கதவை பூட்டியே வச்சிருக்கீங்க. இல்ல அப்படி இல்ல, அது வந்து என்ன சொல்றதுன்னா அந்த நினைவுகளுக்குள்ளே போக வேணாம்னு யோசிக்கணும். ரொம்ப ரொம்ப டிராஜடியான ஒரு இடம். அது வந்து எப்படி சொல்றதுன்னா நம்பிக்கை துரோகங்கள் எல்லாருக்குமே நடந்திருக்கு. ப்ரொடக்ஷன் சைடுல நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கும், எனக்கு நடந்திருக்கும், இன்னொருத்தருக்கு நடந்திருக்கு. இப்படி எல்லாருக்குமே ஒரு அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணாம போச்சு, ஒரு திஷ்டி மாதிரி நடந்தது. ஸோ அது எல்லாரையும் இன்னைக்கும் அந்த ஒரு கசப்பான ஒரு மொமெண்ட் வந்து இன்னமும் திருப்பி யாரையும் சந்திக்க விட வேணாம பண்ணுது. உங்க நண்பர்களுக்குள்ளேயே யாருமே, நான் இப்பயும் பச்சை இர்ஃபான்லாம் அப்பப்போ பேசுவானுங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த பழைய அட்டாச்மெண்ட் இல்லை. நாங்க எல்லாருமே ஒன்னாவே இருக்கிறானுங்க. ஸோ அந்த பழைய ஒரு நட்பை திருப்பி ஏற்படுத்தவே முடிய மாட்டேங்குது. ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா எல்லாருமே தனித்தனியா இருக்கான். ஜோ வந்து பெங்களூர்ல இருக்கான், பாலா வந்து சேலத்துல இருக்கான். என்னைக்காவது திடீர்னு பேசுறானுங்க. ஐயப்பன் மட்டும் ரெகுலரா பேசுவான். ஐயப்பன்றது வந்து நம்ம உன்னின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் மட்டும் ரெகுலர் சீரியல் நடிச்சிட்டு இருக்கான்ல, என்ன மச்சான் எங்க வரான், அவன் தான் எல்லாரையும் மீட் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான்.
இர்ஃபானா இம்ரானா? இர்ஃபான். இர்ஃபான். இர்ஃபான் வந்து இந்த ஒரு வெப்சைட் பிசினஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அது போக இந்த சீரீஸ்லாம் நடிச்சிட்டு இருக்கான் ஏதோ. பட் நான் பெருசா டச்ல இல்ல. ஜோ அவன் வந்து இதுல இருக்கான் பெங்களூர்ல. ஆனா அவர் இடையில ஒரு படம் பண்ணார்ல, ஹீரோ. இல்ல அதெல்லாம் சொல்ல காதல் சொல்ல வந்தேன். காதல் சொல்ல. அதேதான் பட்டாளம் எல்லாமே இதெல்லாம் ஒரு டீம். நாங்க அதுதான் சொல்றேன், நீங்க சொன்னதெல்லாம் அந்த மொமெண்ட்ல வந்து ரிவர்ஸா நடந்தது. இது என்னன்னா நம்மளுடைய வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை டைவர்ட் பண்றதுக்கும் சில பேர் இருப்பாங்க. அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அந்த துரோகங்களை வந்து சொல்லி இப்ப நல்லது சொல்லி நல்லதை வளர்த்தா பரவாயில்ல, துரோகங்களை சொல்லி இப்ப ஏன் அதை போய் சொல்லிக்கிட்டு அந்த விஜய் டிவி செட் அப்படியே வெளில வந்து கணக்கானம் காலங்கள் செட் வெளில வந்து படமாக்கும் போது பல பேர் இல்லாம போயிட்டீங்க. ஆமா, இப்ப நான் நடிச்சிட்டு இருக்கேன்ல சார், இது பெரிய விஷயம் தானே. ஆமா, நான் வந்து இப்ப வெறும் கணக்கானங்கால் மட்டும் இல்லை, என்னோட பரம்பரை தொழில் இது. இப்ப இன்னைக்கும் சஸ்டைனபிளா நடிச்சுட்டு இருக்கோம், படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன். அதுவே பெரிய பிராப்தம் தானே. அது சரிதான். அடுத்த படம் என்னுடைய மானசீக குருநாதர்னு சொல்லுவோம். பல பேருக்கு தெரியாது ஆக்சுவலா. நீங்க இயக்குனர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர், எங்களுடைய குரு பாலுமேந்திரா சார். இது வந்து என்ன சொல்றது, இவருடைய பயணிச்ச காலங்கள் வந்து மறக்க முடியாது. வெற்றிமாறனுடைய டைரக்டர், வெற்றிமாறனுடைய குருநாதர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வெற்றிமாறன் சார் தெரியும், அதனால சொல்றேன். பாலுமேந்திரா சார் வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப். அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு இருந்த காலத்துல நான் வந்து இந்த முறுக்கு பிஸ்கெட் அதெல்லாம் போய் விற்பேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் டெய்லி ஒரு ஆஃபீஸுக்கு போயிடுவேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து பாலுமேந்திரா சாருடைய மிக தீவிரமான பயங்கர பைத்தியம்னா பைத்தியம், அப்படி ஒரு பைத்தியம். அவர்னா டெய்லி போய் நின்று போய் சாரை போய் பாட்டுவா, சாரை போய் பாட்டுனாரு. இப்போ ஒரு நாள் கேட்க ஆரம்பிச்சாரு, ஆமா நீ ஏன் டெய்லி வர அப்படின்னாரு. தினமும் எதுக்கு வர அப்படின்னாரு. சார் உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். சும்மாலாம் வரக்கூடாது, வந்து உனக்கு வாய்ப்பு இருக்கும்போது அஸ்னைட்டர்ஸ் கால் பண்ணுவான், சரியா போ அப்படின்வாரு. சார் இல்லை சார் தப்பாக எடுத்துக்காங்க சார், டெய்லி வந்து உங்களை பார்த்துக்கிறேன் சார். சொல்கிறேன் அது என்ன பையில அப்படின்னாரு. சார் முறுக்கு பிஸ்கெட்ஸு எல்லாம் விற்றுட்ருக்கேன் சார், இங்கே போகிற இடத்துல வாய்ப்பு தேடுற இடத்துல அப்படியே போகிற இடத்துல விற்றுட்டே போயிடுவேன் சார். அப்படியா கொண்டா அப்படின்னா அவனை முறுக்கு சீடை எல்லாம் வாங்குவார். வாங்கிட்டு அஸ்னைட்டர்ஸ் தான் அவங்க சாப்பிடுங்க அப்படின்றாரு. வெற்றி என்ன எல்லாருமே சாப்பிடுவாங்க. வாங்கிட்டு திருப்பி நாளைக்கு வருவியா? நாளைக்கு வருவேன் சார். நாளைக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு. அப்படி டெய்லி போவேன், 2 நாளைக்கு ஒன்ஸ் போவேன். போகும்போது ஏன் நேற்று வரல அப்படின்னுவாரு. அப்புறம் வந்து எப்பெல்லாம் அவர் பண்றாரோ, எனக்காக ஒரு முரடன் மகன், அதாவது நான் தண்ணின்னு ஒரு எபிசோட் நடிச்சேன். முரடன் மகன் அப்படின்னு எனக்காகவே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி, இந்த ஸ்கிரிப்ட் உனக்காக தான் எழுதியிருக்கேன், நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்ட் பண்ணாரு எனக்கு. ஏன்னா நான் டெய்லி போயிட்டு வருவேன்ல, அது வந்து அவருக்கு ஏதோ ஒரு தாக்கத்தை வந்து எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன்ப்பா, நான் தான்ப்பா மீன் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். மௌனிகாக்கா எல்லா கூடயும் நடிச்சது மறக்க முடியாத ஒரு இது. இதுல டிவில கதை நேரம் சொல்லிட்டு சன் டிவில வந்தது, பாலுமேந்திரா கதை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எபிசோடா வரும். ஒரு எபிசோட் வரும் எவ்ரி புதன்கிழமை. அந்த புதன்னா சண்டே நினைக்கிறேன் இல்லை அது. பட் மறக்க முடியாத ஒரு தருணம் இது. பாலுமேந்திரா சார்கிட்ட நடிக்கணும்ன்றது எவ்வளவு பேருடைய கனவு. ஜூலி கணபதி எங்களுக்கு வந்து எப்படின்னா, நாங்க கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி, அவங்க செல்ல பிள்ளைகள் மாதிரி. எங்களுக்கு நானு அப்புறம் உதயராஜன் ஒரு இருப்போம், ரஜினிஷான் ஒரு பொண்ணு இருப்போம். நாங்களாம் கம்பெனி ஆர்டிஸ்ட். எப்பனாலும் மேண்டேட்டரியா அந்த 3 பேர் இருப்போம் ப்ராஜெக்ட்ல. ஆனா அந்த பட்டறையில இருந்து வந்த எல்லாருமே இன்னைக்கு வைரங்களா நிக்கிறாங்கல்ல. ஆமா, என்ன சார் அதுதான் சொல்றேன், நம்ம கொட்டுறது வந்து மூத்திர கையை கொட்டணும்னு சொல்லுவாங்க. இப்ப பாலுமேந்திரா சார் கூட மற்ற அசிஸ்டன்ட் எல்லாம் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கவனிப்பு தன்மை கம்மியா இருக்கும். இது தனிப்பட்ட வெற்றின்றது எல்லாமே அவங்கவுங்க. இப்ப என்னுடைய பாதையை நான் தீர்மானிக்கிறதுல இருக்கு. இது சில பேர் எடுத்துக்கணும்னா அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல நின்றுப்பாங்க, இது போதுன்னு நினைச்சிருப்பாங்க. நான் சைக்கிளில் சில பேர் இருப்பாங்களே வாழ்க்கையில, சார் நான் சைக்கிளே போய்க்கிறேன் சார்னு நினைப்பாங்க. சில பேர் இல்லை சார் நான் பைக்கில் போகணும் சார், இல்லை சில பேர் காரில் போயே தரேன் சார், சில ஃப்ளைட்டில் போகணும் சார். ஒவ்வொருத்தருடைய மனநிலை சார், அந்த சுச்சுவேஷன்ஸ், அவங்களுடைய ஃபேமிலி சர்வைவல், இது எல்லாமே இருக்கு. எனக்குலாம் எப்படின்னா, என்னோட ஃபேமிலி சர்வைவல் எந்த சர்வைவல் இருந்தாலும் நான் போராடிட்டே இருப்பேன் கடைசி வரைக்கும். அதாவது கடைசி நிமிஷம் வரைக்கும், வாழ்க்கையில உயிர் மூச்சு கடைசி மூச்சு இருக்கும்ல, அது வரைக்கும் நம்ம நடிச்சுட்டு தான் இருக்க போறோம். ஏன்னா நம்மளுடைய மெயின் தொழில் இது. இதுல சமூகத்தின் பார்வையோட சேர்ந்து என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் பெரிய பெரிய புரட்சி தலைவர் அவங்கெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கையை படிச்சதுனால, அப்துல் கலாம் ஐயா இவங்கெல்லாம் படிச்சதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பைர் ஆயிடுச்சு. எங்க அப்பாவுடைய இது மட்டும் இல்ல, எல்லாம் சேர்ந்து அதுல ஓடிட்டு இருக்கு. இது வந்து சமுத்திரகனி அண்ணன். இப்ப நீங்க இந்த ஆபீஸ் பாக்குறீங்க இல்லையா, இது முதல் தொடங்கி வச்சவரே இவர் தான். என்னுடைய லைஃப்ல வந்து ரொம்ப ஒரு நெருங்கிய சகோதரர். அதாவது எனக்கு ஒரு சகோதரர் இருந்தா என்ன மாதிரி. அங்காடி தெருவுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் அவுட் ஃபுல்லா படம் ஃபுல்லா இருக்கிற சாட்டை வந்து இவரோட பண்ணதுதான். இவரோட பண்ணது. பட் டைரக்டர் வந்து அன்பழகன் சார். அது வந்து அது எப்படின்னா டைரக்டர் டிசைட் பண்றது. இவர் என்ன வந்து அந்த மாதிரி எனக்கு ரோல் கொடுக்கல.
இப்ப இது மூலமா சொல்லிருங்க. சொல்லுங்க, என்ன பெரிய இது இப்ப என்ன வாய்ப்பு கொடுங்க. பல நாள் போன் பண்ணி நாடகெல்லாம் போன் அடிப்பாரு எல்லாம். இப்ப பெரிய ஆள் ஆயிட்டாரு, நல்லா யோசிக்க மாட்டாரு. இப்ப கூட இடையில 100ஆண்டு விழால கூட பார்த்தேன், சரியா கூட பேசல, போயிட்டாரு, என்ன பிஸியா போயிட்டாரு. ஸோ என்னன்னா ஆரம்பத்துல வந்து உன்னை சார்ந்தேன் அப்படின்றது வந்து எல்லாரும் ஒன்னா போராடிட்டு இருந்த டைம். எஸ்பிபி சரணை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச ஒரு பெரிய சொத்து கன்னியனை. அந்த படத்துல வந்து அந்த கதாபாத்திரத்தை இவர் என்ன நினைச்சாலும் அதை அப்படி ரிட்டர்ன் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா எஸ்பிபி சார் வந்து என்னை நெத்தியில முத்தமிட்டு நீ பெரிய நடிகனா வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளஸ் கொடுத்த விஷயம். ஸோ அந்த மொமெண்ட் எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்ல, பர்சனல் லைஃப்ல நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்பா இறந்தும்போது அந்த நேரத்தில் அவர் சம்பாரிச்ச காசுல ஒரு 2000 ரூபா கொடுத்து இறுதி சடங்குக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய கல்யாண டைம்ல எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து உதவ மனிதன் நான் ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கேன். அதுல வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அன்னதானம் கொடுத்துட்டே இருப்பேன். சண்டே ஆமா, ஏதாவது ஒன்று பண்ணணும்டா, என்ன பண்ணலாம் நான் இல்லைன்னா ரெகுலரா அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இப்போ அவர் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிட்டாரு தனியா. ஆரம்பிச்சு அவர் கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்றதுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நான் வந்து எனக்கு அதான் சொன்னேன், நம்ம யார்ட்டையும் வந்து பெருசா எக்ஸ்பெக்ட் பண்றது கிடையாது, வரதை நம்ம பண்ணுவோம். நீங்க சொன்னீங்களா ஆர்டிஸ்ட் யாராவது சப்போர்ட் பண்ணாங்க, அதுல சப்போர்ட் பண்ண ஒரு பெரிய பார்ட் வந்து கணியனுக்கும் சேரும். பிகாஸ் ரொம்ப க்ளோஸ்ன்றதுனால அவருக்கு தெரியும். புரியுது. ஆமா, இது அண்ணா, ஏன்னா நம்ம வந்து எப்படின்னா நான் பண்றேன்றதை காட்டுறது கிடையாது, சமுத்திரகனியன் தான் இதை பண்ண வைக்கிறாருன்றது தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் அது நடந்திருக்கு. நன்றி. சூப்பர். அடுத்து இது 2 இங்க தளபதி இல்ல பின்னாடி இளைய தளபதி விஜய் என்ன அவருக்கு வந்து இது 3மே வந்து ரொம்ப மறக்க முடியாத. ஆக்சுவலா ஜில்லா, வேலாயுதம், கில்லி. ஆர்டர் வந்து கில்லி, வேலாயுதம், ஜில்லா. இப்ப அது அடுத்தடுத்து இன்னும் சேரும் அப்படின்னு நினைப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு வரோம் சொல்லுவோம். இது வந்து அதை சொல்ல மாட்டீங்களா? இல்ல சகோ, இப்ப இது வந்து பகிரங்கமா சொல்ல முடியாது சகோ. சில விஷயங்கள் இருக்கு, எல்லாமே நான் எல்லாத்தையும் நீங்க வாந்தி எடுக்க வச்சீங்கன்னா ஏதோ கொஞ்சமா கேளுங்க. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா கில்லியில வந்து வைசாக் இந்த படம் தான் நடிக்க போறதே தெரியாம போனது இது. ஏன்னா அப்ப 7G ரெயின்போ காலனியும் இதுவும் ஒரே ஆபீஸ், ஏஎம் ரத்ன சார் ஆபீஸ். எனக்கு 7G ஆபீஸ்ல நான் ஸ்டில் கொடுத்துருந்தேன். பார்த்தா திடீர்னு கால் வருது, நம்ம வந்து வைசாக் போறோம்னு செலக்ட் ஆயிட்டோம்னா, அப்ப நம்ம கால் வந்தா செங்கல் மாதிரி ஒரு போன் வச்சிருப்பேன், வாங்கன்னு சொல்லி கூட்டு போறாங்க. போறோம், ட்ரெயின்ல போறோம், அப்படியே பயங்கர ஹாப்பி, ஏசி கோச்சு போறோம். வைசாக் போறோம், அங்கிருந்து அரக்குவேலி போகுது. மறுநாள் கால் பார்த்தா விஜய் வந்து உட்காந்துருக்காரு. நான் கேட்கறேன், எங்க 7G எனக்கு டவுட்டு கூட இருக்கு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்றேன், ஏங்க 7G கேட்கணும் இருக்காதுன்ட்டு இங்க வந்து நான் சாங் எடுக்க போறீங்கன்றேன். நான் அசிஸ்டன்ட், டேய் உனக்கு கொழுப்பு தானே பாத்தீங்களாங்க வேணா அப்படின்றாரு அவரு. சரி, நான் அவன் காலைல பார்க்கட்டு விடுங்க, அவன் தெரியாதுல பண்றாரு, என்ன தெரியாது, நான் வரேன் சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா காலைல விஜயனை உட்காந்துருக்காரு. விஜயனை உட்காந்து, என்னங்க விஜயனை உட்காந்துருக்காரு அப்படின்னா, அவர் படத்துல அவர் உட்காராம யாரா உட்காருவாரு அப்படின்னு. அப்புறம் தான் பார்த்தா கில்லியாங்க இது, எங்க கில்லியா நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு அப்ப போய் நான் நடிச்ச ஒரு சீன் ஒரே டேக், சிங்கிள் டேக்ல பண்ணாரு. அந்த இது எடுக்கும்போது இது சீன் வரும் இருப்போம் அப்படின்றது நம்பிக்கை. என்ன ரீசன்னா, இது மெயின் பாயிண்ட். என்ன ரீசன் அப்படின்னா, சில கீ கட் பண்ணவே முடியாது. இது பண்ணும்போது தெரிஞ்சிருச்சு இது கட் பண்ணா வர்றாங்க, வந்த இடத்துல இவர் சேஞ்சிங் மூமெண்ட், இவர் இதை யோசிச்சுதான் மறைக்கிறாரு அப்படின்ற இடத்துல கண்டிப்பா கட் ஆகாதுன்றது நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவ்வளவுதான், டைரக்ட் நம்ம தான் மனோபல சட்டை எழுதி அசிஸ்டன்ட் வேலை பார்த்து வந்துருக்கோம்ல, பக்கத்துல வேற ஏதாவது சர்பத்து கடைக்காரன் வந்து சும்மா நின்று கொடுத்துட்டு போறான்னு நினைச்சு பயமா இல்ல. இல்ல அது பெரிய படங்கள்ல அந்த மாதிரி நடக்கும் சார். நம்ம வந்து இன்னொன்னு சொல்லவே முடியாது. இப்ப நான் இந்த படத்தை நடிச்சிருக்கேன், இப்ப ஏன் வந்து ஒரு படத்தை சில விஷயங்கள்லாம் சொல்லல காரணம் என்னன்னா, திடீர்னு தூக்கிட்டாங்கன்னா பாபா கதை ஆயிடும். எனக்கு ஆல்ரெடி அனுபவம், ஏற்கனவே ஒரு பெரிய கடப்பாரை வச்சு குத்து வாங்கியிருக்கேன். நீங்க குண்டூசி எல்லாம் வச்சு குத்துவாங்கல்ல, கடப்பாரை வச்சு குத்துவாங்கனால கொஞ்சம் கவனிச்சுதான் போறது. இந்த பாருங்கப்பா அப்படி பாக்கிறேன் சார் ஸ்டைல, நான் அங்கேயே நின்னுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வேலாயுதம் வந்து நானும் சூரியன் காம்பினேஷன்ஸ். இது வந்து இந்த மொமெண்ட்ல வந்து நான் அதிகமா விஜயனை கேரவனுக்குள்ளே போட மாட்டேன், வெளியவே உட்கார வச்சு பேசுறது, சிரிக்க வைக்கிறது. ஆனா வாங்க எத்தனை பேர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க வாங்கன்னு சொல்லி எல்லாரையும், அதில் சோபனாக்கா நிறைய பேர் இருப்பாங்க, கிரேன் மனோரன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஏதாவது இவர் நடிச்ச படத்தெல்லாம் நடிக்க வைக்கிறது, கண்டுபிடிக்க வைக்கிறது, டெய்லி வந்து உட்காந்து வருது. அதே மாதிரி சாங்ஸ் நிறைய பேசுவோம், சும்மா அப்படியே மிங்கிலாய் பேசுவாரா? வெளியில பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா பேசுவாரு, சூப்பரா பேசுவாரு. அவர்கிட்ட உட்காரணும், ஃபர்ஸ்ட் உட்கார்றதுக்கே நிறைய பேர் போக மாட்டாங்க, உட்காந்தானா செம ஜாலியா பேசுவாரு. நானு சூரியனை MS பாஸ்கர்னே 3 பேர் எப்பவுமே பக்கத்துல தான் இருப்போம், ஏதாவது பேசிட்டு ஜாலி பண்ணிட்டு கிண்டல் அடிச்சுட்டு அப்படிதான் இருப்பாரு. எல்லாமே பேசுவோம், சமூகம் அரசியல். இன்னைக்கே பாருங்கடா
நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு எல்லாம் நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருவேன். அரசியல் பேசுவாரா? எல்லாம் பேசுவாரு. என்ன பேசுறாரு அரசியல்னா? அரசியல் அதாவது மக்களை பத்தி கேட்பாரு. என்ன எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி இருக்கு, அவங்க இல்ல ஓட்டுலாம் போட்டியா, நீ யாருக்கு ஓட்டு போடுவ, இதெல்லாம் கேட்பாரு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். கமெண்ட் எதுவும் பண்ணிருக்காரா நீங்க யாருன்னு சொன்னதுக்கு பிறகு? இல்ல நான் அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் பேச மாட்டாரு. மேலாப்புல பேசுவாரு. போடுவியா அப்படின்னா ஓட்டு போடுவேன், ஓட்டை கரெக்டா போடு அப்படின்னுவாரு. ஸோ அந்த மாதிரி நான் அப்ப சில பேர் நோட்டால போடுவோம். அது சும்மா ஜென்ரல் கான்வர்சேஷன், ஏதாவது போகும், சிலது ஞாபகம் இருக்கும், சிலது மறந்து போயிடும். நீங்க நோட்டால போடுவேன்னு சொன்னீங்க. நான் சும்மா அப்படியே சொல்லுவேன், ஏதாவது கிண்டலுக்கு சொல்றது. என்னன்னே இவங்க ஆட்சி போடுறாங்க, நான் நோட்டால தான் போடுவேன் அப்படின்னு சும்மா சொல்றது. அந்த மாதிரி ஏதாவது உனக்கு என்ன சிரிப்பாரு சொல்லிட்டு. இதுல இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அந்த ஸ்பேன் பாய் மொமெண்ட் மாதிரி ஒன்று நடந்தது. ஏன்னா எல்லாரும் கணக்காரங்களை பாண்டி விஜயன் ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சிட்டாங்க தனியா போல. எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, என்னைய கூப்பிட்டாங்க. பிளாக் பாண்டி வா பிளாக், விஜயனை திட்டாரு, போகாதரா அப்படின்றாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு எல்லாம் உலகமே ரசிகர் இருக்காங்க, எங்களுக்கு தான் ரசிகர் இல்லை, நான் போய் ரசிகர் பட்டல சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்றேன். போகாதன்னாரு. நான் போயிட்டு கிட்ட போறேன், ஆட்டோகிராஃப் வேணுமா அப்படின்னு, விஜயன் வாங்கி கொடுத்தாங்க. டைரி பாஸ் பண்ண விட்டாங்க. அப்புறம் கிட்ட போன அங்க இருந்து திரும்பினேன் அப்படின்னு கையை காமிச்சாரு. கிட்ட போனோடனே அப்படியே பார்த்துட்டு, நான் தான் போக வேணான்னு சொன்னேன்ல, வந்துட்டு கேட்டாங்கண்ணே ஒரு 2 சைனை மட்டும் போட்டு கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ரொம்ப போட்டு அடிச்சிருவாங்க, அதனால அவர் கொஞ்சம் சேஃபா இருக்கிறதுக்கு யோசிப்பாரு. அது ஒன்று ஜாலி, நிறைய ஜாலி இருக்கும். ஜில்லால வந்து என்னன்னா நேஷன் டைரக்ஷன். ஜில்லால வந்து எனக்கு நான் கம்பல்சரி அண்ணே எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன். நேஷன் முருகா டைரக்ஷன் நடிச்சிருக்கேன். அண்ணே கம்பல்சரி என்னை உள்ள ஏதாவது ஒரு கேரக்டர் போட்டுருந்தேன். ஏன்னா லால் சாரையும் நடிக்கிறோம், இதுவும் நடிக்கிறோம் போது 2 பெருந்தலைகளோட நடிக்கிற தயவுசெய்து நல்ல வாய்ப்பை கொடுத்துருங்க அப்படின்னு. அதுல 2-3 டைலாக் சீன்ஸ்ல இருந்துச்சு, கட் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கும் வந்து கேரளாலாம் போனா அது பயங்கரமா சொல்லுவாங்க. ஸோ ஒரு நல்ல மூமெண்ட் இதுல வந்து ஆக்சுவலா சூரி தான் உங்களை கூப்பிட்டாரா அந்த அந்த ஷோவுக்கு, வேலாயுதம் படத்துக்கு? சூரி மூலமா தான் உள்ள வர்றீங்களா, எப்படி உள்ள வர்றீங்க வேலாயுதம்? வேலாயுதத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் போறேன். நான் வந்து விஜயண்ணன் வாடா போடான்னு சொல்ல முடியாது அந்த ஏஜ் கேட்ல. அப்ப விஜயண்ணன் வாடா போடான்னு சொல்ற மாதிரி இவ்வளோ லீட் பண்ணும்போது நான் தான் சூரியன் சொல்றேன், நீ வந்து பண்ணுனேன். இப்போ டைரக்ஷன்ட்ட கேட்கறேன், சூரியனா நானும் பண்ணா ஓகேவா அப்படின்னு. நல்ல காம்பினேஷன் தான் பண்ணலாம், ஆல்ரெடி ராஜா சார்ட்ட பேசணும், பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நானும் சூரியனை வரமாட்டேன்னு சொல்லுது. அப்போ உள்ள ஒரு காரணங்கள் அது இதுன்னு போகுது. அப்புறம் திருப்பி என்ன நீ வந்து பண்ணுன்னு சொன்னோம். அப்புறம் நானும் சூரியனும் சேர்ந்து இந்த காமெடி ட்ராக் பண்ணோம் ஃபுல்லாவே. அது வந்து ஒரு மேல் போக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்டெப்த் நிறைய இருக்கு. நன்றி. ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா நிறைய பேசிட்டோம். ஒரு கம்ப்ளீட்டான இன்டர்வியூவா இருந்தது. இல்லை, இது வந்து என்னன்னா, இந்த டிராவல் வந்து நிறைய பேர் நிறைய இன்டர்வியூஸ்ல நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். பட் எதுவுமே வந்து நான் எப்பயுமே எப்படின்னா நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் எந்த ஒரு இதுக்குமே. இது ஒன்று வருது நம்ம, ஏன்னா நான் பொய்யா வாழ்ந்தோம்னா அங்கங்க ப்ரிப்பேர் பண்ணி அதுல என்ன சொன்னோம்னு சொல்லலாம். நம்ம எப்பயுமே நம்ம வார்த்தை மாறாது. இதுல இப்ப என்ன போய்கிட்டு இருக்கு பிளாக் பாண்டிக்கு? அடுத்து எந்த இடங்கள்ல எதிர்பார்க்கலாம்? இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு 3 படம் பண்ணிட்டு இருக்கேன். அது அறிவிப்புகள் வரும்போது சொல்றேன். தமிழ் தெலுங்கு எல்லாமே மிக்ஸ்ட் ஆகி பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நான் ஒரு படம் இசையமைக்கிற படம் ஒன்று இருக்கு, நடிச்சு இசையமைச்சு ஒரு படம் போகுது. சூப்பர். அது வந்து ஒரு பெரிய ரைட்டர் ஒருத்தவங்க எழுதுறாங்க. எல்லாமே கூடிய விரைவில் அந்த அறிவிப்புகள் வரும். அதுக்கான ஃபுல் ஃபிளெஜான முயற்சிகளை போயின்னா நிறைய விஷயங்களை சொல்லி சிலது நடக்குதுன்னா நமக்கே ஃபீல் ஆகும்ல. ரைட் தான். அதனால எல்லாம் நடக்கட்டும், கண்டிப்பா மக்களுக்கு தெரிய வரும். எங்களுக்கு தெரியுது ஓகே. பட் அஸ் அ பர்சனா உங்களுக்கு பர்சனலா ஒரு 5 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு எதுவும் யோசனை இருக்கா? அப்படியான கோலை நோக்கி எதுவும் டிராவல்? நான் வருஷமே நான் கணக்கு பண்ணல. ஏன்னா கால நேரங்கள் வந்து இயற்கையை தீர்மானிக்கிறது தான். நம்மளுடைய கோல் வச்சிருக்கோம், அது ஒரு இயக்கத்துக்கான கோலாகவும் இருக்கும், இசையமைப்புக்கான கோலாகவும் இருக்கும், அப்புறம் வந்து பொதுப்பணிக்கான கோலாகவும் இருக்கு. இப்படி ஒரு பன்முகத்துல அந்த வேலைகளை செய்யறோம். அப்போ இதுக்கு நடுவில் நம்மளுடைய குடும்பங்களை பார்க்கணும், அவங்களுக்கு நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மளுடைய ரொம்ப மிஸ் பண்ணுறது லவ் மேரேஜ், அம்மா தங்கச்சி ஒய்ஃபு குழந்தைங்க ரொம்ப கம்மியாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகுது. ஏன்னா இப்போ சமூகத்துக்கு மேலே ஓடும் பொழுது அதற்கான நேரங்கள் குறைவாகுது. அதுதான் இப்போ மாற்றணும்னு நினைக்கிறேன். பேட்டிக்குன்னு உங்கள்கிட்ட கேட்கும்போது சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டீங்க, இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. அந்த மெசேஜே அதுதான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா அதை படிச்ச உடனே எனக்கே ஷாக்கு. இல்ல சார் தலைவன் இவ்வளவு கேட்கிறாப்ல அப்படின்னு. இல்ல சார், என்னன்னா இப்ப நான் வந்து நீங்க இப்போ உங்ககிட்ட நான் காசு வாங்கிட்டு நான் இப்போ இந்த இன்டர்வியூ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து சொல்றதுக்கு நீங்க என்ன வேணா போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கும். இல்ல எதை வேணாலும் என்ன வேணா பண்ணுங்க, அதெல்லாம் ரெடியா இருக்கும். நீங்க இப்போ ஒரு ஏதோ பணம் கொடுக்குறீங்க, பணம் கொடுத்து பண்ணா கூட அப்படி பண்ணக்கூடாது. இல்ல அது பண்ணக்கூடியன்றது அது அவங்களுடைய தன்மை. அது ஓகே, நான் கேட்க முடியாது. ஏன்னா நான் உங்களோட டேர்ம்ஸ்குள்ள வந்துடுறதுனால அது முழு உரிமை இருக்கு.
அதுல நம்மளோட லிமிட் இருக்கும். நீ இப்ப சட்டை போடு, இந்த சட்டை போடுனா இந்த சட்டை போட்டு தான் பண்ணுவேன். அந்த லிமிட்டேஷன்லாம் நம்ம விட போறது இல்ல. பட் இப்ப என்ன நடக்குதுன்னா, நான் குடுத்த பேட்டி ஒண்ணு, நான் சமுத்திரக்கனியன் சொல்லி ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது, இளைய தளபதி விஜய்க்கு சொன்ன மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணி போடுறாங்க. அப்ப ஏன் இந்த மாதிரி தப்பா பண்ணோம்? ஒரு பர்பஸா செத்து போயிட்டேன்னு ஒருத்தன் போட்டிருக்கான். ஃபோன் அடிச்சு மெசேஜ் அடிச்சு சொல்றோம். ஓகே சார் நாங்க அதை டெலிட் பண்றோம். ஓகே நீங்க உயிரோட தான் இருக்கீங்களான்றான் அவன். இல்ல அப்ப தெரியாம நீ எப்படி போடுவ? என்கிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்காம எப்படி போடுவ நீ? ஒண்ணு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். பார்க்கறவங்க எப்படி நம்புவாங்க? அவங்களுக்கு ஏதோ ஒரு இதுல தவறா பட்டுறாதா? ஏன் நெகட்டிவா சொல்லணும்? அப்போ ஒருத்தன் சொல்றான், சார் நெகட்டிவா போட்டா தான் சார் கிளிக் பண்ணுவாங்க. அப்பதான் உள்ள வருவாங்க. உள்ள வந்தா இந்த கன்டென்ட் நார்மலா இருக்கும் சார். அப்படி டேய் அப்ப காண்டாகுது. உனக்கு சம்பாதிக்கிறதுக்காக எவன வேணா நீ கொச்சப்படுத்துவியா? உனக்கு நடிகர் இல்லைன்னு அவ்வளவு கேவலமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி ஒவ்வொரு மனிதர்கள் தன்னுடைய பேரை நிலைநாட்டுறதுக்கு போராடிட்டு இருக்கான். அவனை ஒரு செகண்ட்ல நீ தூசி ஆக்குறன்னா ஒத்துக்குவாங்களா யாரும்? நடிகர் சங்கங்களே பெருசா அதை கவனிக்கப்படுறது இல்லை. நம்ம போய் பல வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. சொல்லி சொல்லுங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இதான் வேலையா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அதை தாண்டி பெரிய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. இது என்ன சொல்றதுன்னா, ஒரு தலைமை இதை எல்லாத்தையும் சரி பண்ணணும். அந்த தலைமை யாருன்னு இப்போ வரைக்கும் தெரியல. போராடுறோம், முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம், அவ்வளவுதான். நம்ம வந்து இப்ப நான் பார்த்தேன் ரொம்ப நாள் இப்படியே போயிட்டு இருந்தா இதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சு நான் போயிட்டு இருக்கேன். யாரையும் ஏன்னா நம்ம இன்னொருத்தரோட பாதையில போனாதான் குறை கண்டுபிடிக்க தோணும். ஏன் இவங்க சரியா இல்லைன்னா தோணும். இப்ப நமக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கிட்டு போகும்போது அதுல எதுவுமே இல்லை. எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் நம்மளே ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குங்களா? அப்படி மனநிலைக்கு வந்துட்டேன். ஸோ இன்னொருத்தர் குறை சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. நம்ம ஒண்ணு நீ செஞ்சு காமிச்சிடணும். நீ ஏன் அந்த ஸ்கூல் டாய்லெட்டை வந்து சரி பண்ணலன்னு சொல்றது, நான் ஒரு ஸ்கூல் டாய்லெட் நானே போய் கழுவி சரி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் மனசு திருப்தியா இருக்கு. நான் அப்படி யோசிக்கிறேன். இப்ப அப்படிதான் என்னுடைய பயணத்தை மேற்கொண்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயமே இப்ப அரசியல்வாதி ஏன் அதை செய்யல, ஏன் அப்படின்னா இந்த கூட்டமைப்பு இங்க இருக்க ஒரு ஏரியால இருக்காங்களா, நீ போய் அதை செஞ்சிரு. அப்படிதான் ஒரு கம்ப்ளீட்டா இருந்தது. ரொம்ப பெரிய உதவி. ரொம்ப பெரிய நன்றி. மிக்க நன்றி சகோதரர். நீங்க தொடர்ந்து உங்களுடைய சேனல்ல நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து திரைக்கடலுக்கு வரணும். நிறைய லாபம் சம்பாதிங்க. நிறைய சமூகத்துக்கு தேவையான நிறைய கண்டென்ட் கொடுங்க. நிறைய இந்த மாதிரி கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்க உங்கள் சேனல் தொடர்ந்து உரையாடுவோம். நன்றி 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 நன்றி.